கொட்டா பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் செவக்கும். கொட்டா பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் செவக்கும். அந்த பாட்டு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த பாட்டிலே உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன், இது என்ன தோட்டம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ப்ரிப்போசிஷனில் அட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோராக இந்த பேக்ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது என்ன தோட்டம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த தோட்டத்தை பார்க்கும்பொழுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரிப்போசிஷனில் என்ன வாக்கியம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரிப்போசிஷனில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வாக்கியம் அட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு டைமிங்கில் நீங்கள் கரெக்டாக ஒரு இடத்துக்கு ரீச் ஆவீங்க, ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அட் யூஸ் பண்ணலாம். அண்ட் பர்டிகுலர் பிளேஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அட் எங்கே யூஸ் ஆகும்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக ரீச் ஆகணும், ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்த நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அட் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் பர்டிகுலர் டைம். ஸோ எக்ஸாக்ட் டைம் அண்ட் எக்ஸாக்ட் பிளேஸ், எக்ஸாக்டான ஒரு டைமை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அட் வேறு இடத்துல எங்கே அருண் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டான பிளேஸ், ஒரு எக்ஸாக்ட் பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? இப்போ அட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் ஒரு உதாரணம் சொன்னேன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? நான் 8 மணிக்கு வருவேன், கரெக்டாக நான் 8 மணிக்கு வந்துடுவோம்ப்பா, கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போது எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்ப்போம், ட்ரை பண்ணுங்கள். எஸ், அட் அப்படிங்கிறது ஐ வில் கம் அட் 8 o'clock. ஐ வில் கம் அட் 8 o'clock. அப்போ 8 மணிக்கெலாம் கரெக்டாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அட் அப்படிங்கிறது தாராளமாக பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், அட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எக்ஸாக்டான பிளேஸ் அண்ட் எக்ஸாக்டான லொக்கேஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம். பரவாயில்ல, இதோ முடிச்சுட்டு வரேண்ணா, அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வரேண்ணா, இதோ கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், ஒரு 5 நிமிஷம்ண்ணா. ஓகேண்ணா. ஸோ பரவாயில்ல. ஸோ எக்ஸாக்டான பிளேஸ் அண்ட் எக்ஸாக்டான லொக்கேஷனுக்கு நம்ம பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த கேட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த கேட். அதாவது கேட்டுக்கிட்ட, எக்ஸாக்டாக கேட்டுக்கிட்ட நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. கேட்டுக்கிட்ட நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த வாயிலில், ஸோ என்ட்ரன்ஸில் நான் வெயிட் பண்ணுறேன். அது மாதிரி எக்ஸாக்டான பிளேஸ் சொல்லும்பொழுது, எக்ஸாக்டான ஒரு லொக்கேஷன் நீங்கள் சொல்கிறப்போ, நான் காத்து கொண்டிருக்கிறேன் எங்கே, கரெக்டாக எக்ஸாக்டாக கேட்டுக்கிட்ட. ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, கரெக்டாக புரிஞ்சிடும். ஐ மெட் ஹிம், மீட்டோட பாஸ்ட் தான் மெட்டுன்னு சொல்கிறேன். ஸோ ஐ மெட் ஹிம், நான் அவரை பார்த்தேன். எங்கே பார்த்தீங்க? ஐ மெட் ஹிம் அட் சென்னை. ஐ மெட் ஹிம் அட் பாண்டிச்சேரி. மீட் பண்ணேன், எங்கே மீட் பண்ணேன்? பாண்டிச்சேரியில் மீட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ புரியுதுங்களா? எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்க்குறீங்களோ, எந்த லொக்கேஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸாக்ட் டைமிங், 2 இடத்துலையுமே தாராளமாக நீங்கள் அட்டு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுட்டிங்களா? இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் பார்ப்போம். அட் 8 o'clock 7 o'clock எந்த டைமிங்க்கு போகிறீங்களோ அந்த டைமிங் யூஸ் பண்ணலாம். அண்ட் அட் இன்னொரு இடத்துலையும் பயன்படும், எக்ஸாக்டான லொக்கேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த ப்ரிப்போஷனும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ரிப்போஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் கிளியராக தெளிவாக ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்க சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எனக்கு கை வலிக்குது, இருந்தாலும் வீடியோ முடிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ, சேர்ஸ் அண்ட் பாய். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் பழகலாம் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கா? நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு ஆர்வம் இருக்கா? கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எளிமையான இங்கிலீஷ் எப்படி பேசணும் அண்ட் சிம்பிளான தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் மாற்றணும், இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு தோட்டத்தில் தான் இருக்கோம். மிளகாய் தோட்டம், அதோடு சேர்ந்த ஒரு காய்கறி தோட்டம் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ இது மாதிரி நேச்சுரலான ஒரு பிளேஸில் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரியும். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, கிராமர் இல்லாமல், சுத்தமாக எந்தவித கிராமரும் இல்லாமல் இங்கிலீஷ் உங்களை பேச வைக்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஸோ கிராமர் இல்லாமல் இந்த சென்டென்ஸை நம்ம பார்க்க போகலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ நவ். நிகழ்காலத்தில் நீங்கள் பேசும்போது எப்படி பேசணும், நிகழ்காலத்தில் எப்படி ஒரு பதில் வாக்கியம் சொல்லணும், அண்ட் நிகழ்காலத்தில் ஒரு கேள்வி வாக்கியம் எப்படி சொல்லணும், இப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் நான் எந்தவித கிராமரும் சொல்லித்தர போகிறதில்ல. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட ஆக்ஷன், உங்களோட செயல் என்னவோ அந்த செயலோட ஒரு சப்ஜெக்ட் போட போகிறீங்க. அதுதான் நான் நிகழ்காலம்னு சொல்கிறேன். ஸோ இதில் நான் எந்தவித ரூலுமே சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அவர் நடக்கிறார், இவர் இப்போது இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ இவர் வேலை செய்கிறார். ஐயா, ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஐயா.
கேமரா பார்த்து ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அவர் வேலை செய்கிறார் அப்படின்னா he works. ஒர்க்கோட ஒரு எஸ் ஆட் பண்ணும். he works. ஐயா இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சரிங்களா, தோட்டத்தில் வேலை செய்கிறீங்க. ஓகே, இது வந்து உங்கள் பேருங்கய்யா? சவுந்தரராஜன். ஓகே, இப்போ நான் வேலை செய்கிறேன். நான் வேலை செய்கிறேன். ஓகேங்களா. ஐ ஒர்க். சொல்லுங்க. ஐ ஒர்க். ஓகே, ஐ ஒர்க். இப்போ நீங்க தோட்டத்தில் வேலை செய்றீங்க, இது ஒரு தோட்டம் தானே. ஸோ நான் தோட்டத்தில் வேலை செய்கிறேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? தெரியாதுங்க. ஓகே, நான் சொல்லி தராங்கய்யா சரிங்களா. ஐ ஒர்க் இன் த கார்டன். ஓகே, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. அல்லது she laugh சரிங்களா. லாஃபோட ஒரு எஸ், she laughs ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா he she it அது வந்தால் மட்டும் நீங்கள் அதோட ஒரு எஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நிகழ்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கணும் வரும். எப்படி கேள்வி கேட்குறது? இப்போ நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்க, அவர் நடக்கிறான்னு சொல்கிறீங்க. இதே கேள்வியை அவர் நடக்கிறாரா, அவர் நடக்கிறாராப்பா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்களா தமிழில். அந்த தமிழ் வாக்கியத்தை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எஸ், ட்ரை பண்ணுங்க. டஸ் ஹி வாக். நிகழ்காலத்தில் நீங்கள் கேள்வி கேட்கும்போது டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறந்துடவே கூடாது. டஸ். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் எந்த ரூலுமே சொல்ல. டஸ் ஹி அப்படிங்கிறது அவர். வாக் எந்த இடத்துல அந்த எஸ் போட்டோமோ அந்த எஸ் தான் டூவோட சேர்ந்து எஸ் ஆட் ஆகி டஸ்ஸாக மாறிட்டு. ஓகேங்களா, இப்போ சிம்பிளாக புரியுதா? டஸ் ஹி வாக்ஸ்ன்னு கேட்டக்கூடாது. பதில் சொல்லும் போது தான் எஸ் ஹி வாக்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை வந்து சிம்பிளாக புரிஞ்சுங்க. அண்ட் இன்னொரு ஒரு கேள்வி வாக்கியமாக நீங்கள் ரெடி பண்ணுங்க. இப்போ டூ டஸ்ஸை வச்சு கேட்டுட்டீங்க. இப்போ டூ வச்சு எப்படி நிகழ்காலத்தில் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, டூ வச்சு எப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க? டு யூ கம் டு மை ஹோம்? அப்படின்னா நல்லா கவனிங்க. டூ வச்சு எப்போ கேட்குறோமோ ஹீ ஷீ இட் இல்லாமல் ஐ யூ தே வி வரும்போது டூ வச்சு கேட்பீங்க. சிம்பிள். ஸோ இப்போ யூ வந்துட்டா, யூ வரும்பொழுது எப்பெல்லாம் யூ தே வி ஐயும் வருதோ இந்த இடத்துல நீங்கள் டூ வச்சு தான் கேள்வி கேட்கணும் ஒரு நிகழ்காலத்தில். இப்போ நான் நிகழ்காலத்தில் கேள்வி கேட்குறது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். டு யூ கம் டு மை ஹோம்? நீ எனது வீட்டுக்கு வருகிறாயா அப்படிங்கிற நிகழ்காலத்தில் கேட்கக்கூடிய கேள்வி தான் டு யூ கம் டு மை ஹோம் சரிங்களா. நீ எனது வீட்டுக்கு வருகிறாயா. இதே வாக்கியத்தை பாஸ்ட் டென்ஸில் எப்படி கேட்கணும் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் ஒரு விடை வாக்கியம் எப்படி கேட்கணும் அப்படிங்கிற அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நிகழ்காலத்தில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு கேள்வி கேட்கறது, புரியுதுங்களா? ஒரு பதில் வாக்கியம் எப்படி நீங்க ஒரு பதில் வாக்கியம் சொல்லுவீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த நிகழ்காலத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளும் நிகழ்காலத்தில் கேட்கக்கூடிய பதில்களும் ஃபர்ஸ்ட் சிம்பிளா நீங்க ட்ரை பண்ணுங்க. கேள்வி கேட்கும்போது டூ டஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பதில் சொல்லும் பொழுது ஹீ ஷீ இட் சப்ஜெக்டா வந்துச்சுன்னா ஹீனா என்ன அவன், ஷீனா என்ன அவள், இட்டுனா அது சரிங்களா. இது மூணு வரும்போது மட்டும் நீங்க கேட்கப்படக்கூடிய கேள்வி எப்படி இருக்கும்னா டஸ் வச்சு கேட்கணும். டஸ் he come, does she work இப்படி கேட்கணும். பதில் சொல்லும் பொழுது அந்த he she it வந்துச்சுன்னா அப்படியே அந்த டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எஸ் ஆட் ஆகுதுல அந்த எஸ்ஸை வந்து அப்படியே ஒரு ஆக்ஷனுக்கு பக்கத்தில் போட்டுருங்க. டஸ் she come அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் she comes அந்த கம்மோட ஒரு எஸ் ஆட் பண்ணிடுறீங்க. புரியுதுங்களா? பதில் வாக்கியம் தெளிவாக புரியுதா? இப்போ இன்னொரு ஃபைனலாக ஒரே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதையும் பண்ணீங்கன்னா நிகழ்காலத்தில் நீங்கள் கேள்வியும் கேட்பீங்க, நிகழ்காலத்தில் பதிலும் சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, கேள்வி கேட்கலாம். நிகழ்காலத்தில் இப்போ நீங்கள் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே, டஸ் வச்சு கேட்குறேன். டஸ் ஹீ ப்ளே அப்படின்னு கேட்குறேன். அப்போ பதில் என்ன? எஸ் ஹீ பிளேனா விளையாடுறது. அப்போ டஸ் ஹீ பிளே அப்படின்னு கேட்டா எஸ் ஹீ பிளேஸ் சொல்லிட்டானா பதில் புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறேன். டூ வச்சு ரெடி பண்ணுங்க சரிங்களா. நீ வீட்டு பாடத்தை செய்து விட்டாயா? டூ யூ அப்படின்னு கேட்கலாம், டிட் யூவும் கேட்கலாம். இப்போ டூ வச்சு இந்த கேள்வியை ட்ரை பண்ணுங்க. அதுக்கான பதில் வாக்கியம் ஆம் நான் முடித்து விட்டேன். ஆம் நான் வீட்டு பாடம் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட கரெக்ஷன் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இந்த பேக்ரவுண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த பேக்ரவுண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த தம்பியை தூக்கிக்கலாமாப்பா? இங்கே வாங்க. உங்கள் நேம்ப்பா? ஹலோ, ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். அங்கே பாருங்க ஹாய் சொல்லுங்கள். ஹாய், அங்கே பாருங்கள், கேமரா பாருங்கள். ஹாய். இந்த தோட்டத்தில் இந்த குழந்தைங்களோட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஸ்டே ஹியர். தேங்க்யூப்பா ஸோ ஃபார் கம்மிங் டு மை சேனல். லைக் ஷேர் கமெண்ட் சொல்லுங்கப்பா. லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இங்கிலீஷ் பழகலாம் சொல்லுங்கள். என்னடா யோசிக்கிற?
ஏதாவது சொல்லுடா, இதை 2 வார்த்தையாக சொல்கிறா, ஹாயாக சொல்கிறான், அதுவும் வரலையா? சரி ஓகே பரவாயில்லடா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். பாய் சொல்லுங்க, பாய் யார் சொல்லிடுறா, பாய் சொல்லுங்க. பாய். ஓகேடா. க்ளீன் பண்ணி ஓகே, தோட்டத்தை க்ளீன் பண்ணுறீங்க, வேறு என்ன பண்ணுறீங்க? காய் கட் ஓகே, காய் கட் பண்ணுறீங்க. இது ரெண்டுத்துக்கும் நான் இங்கிலீஷில் சொல்லி தருவேங்களா? ஓகே, முதல்ல தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ஐ ஆம் கிளீனிங் த கார்டன். 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 கரெக்டுமா. ரெண்டாவது வாக்கியம், வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணுறீங்களா வெஜிடபிள்ஸ்? ஓகே, அப்போது வி ஆர் கட்டிங் த வெஜிடபிள்ஸ். We are vegetables in the cutting. ஓகே, we are cutting the vegetables. We are cutting the vegetables. கரெக்ட்மா. we are cutting the vegetablesனா என்ன? நான் காய் கட் பண்ணியிருக்கேன், நாங்கள் எல்லோரும் காய் கட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்மா. we are அப்படிங்கிறது நாம், அப்படிங்கிறது we, சரிங்களா? we are cutting the vegetables அப்படின்னா நாங்கள் எல்லோரும் காய் கட் பண்ணியிருக்கோம். ஓகே, I am cleaning the garden நாமா? நான் கொல்லை சுத்தம் பண்ணியிருக்கோம். சுத்தம் பண்ணிருக்கீங்க, அவ்வளோதாம்மா. சூப்பர்மா, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். பாய்மா. நன்றிம்மா, நன்றி, தேங்க்யூம்மா. ஹாய் சொல்லிடுமா. தேங்க்யூ. தம்பிடு சின்ன பையா பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லு, பாய் சொல்கிறேன். பாய், வெரி குட்ரா, தேங்க்யூ, தேங்க்யூடா. ஓகே, தேங்க்யூ மாமா, வரமா.